சோனியா ஹரிகிருஷ்ணன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்பான்சர் என்ன திரு வேல்முருகன், ஃபோர்த் ஸ்பான்சர் கும்பக்குடி சேவாக் சிசி மற்றும் மகேந்திரன் மெமோரியல் அவங்க நடத்தக்கூடிய 25K டோர்னமெண்டோட லாஸ்ட் மேட்ச் இறுதி போட்டிக்கு வந்திருக்கோம். கபடி பிளே பண்றாங்க சேவாக் சிசி வெர்சஸ் விராலிமலை. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க சேவாக் சிசி. 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சனா ஸ்ட்ரைக்ல முத்துராமன், ஓப்பனிங் பவுலர் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ட்ராக்கரா போட்டாங்க, இறங்கி போனார். பெருசாக லெக் சைடில் ப்ளே பண்ண முடியல, ஆஃப் சைடில் வச்சுட்டாங்க. சிங்கிள். ஓப்பனிங் வருஷம் விஜய் கபூர் ஸ்டைக்கில் டவுன் த லேக் போனப்பட்ட பார்த்து விட்டுருக்கலாம், துரத்தி ஆடினாரு, ஃபாஸ்ட்டாக போயிடும். பவுண்டரி ஃபாஸ்ட்டாக காலில் போட்டாங்க, போனமால் டாட்டு. கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண முடியல, பட் சொல்லாட்டிட்டாரு. பாடியை போட்டு தடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைமிங், அந்த டைமிங் 2ஆம் மாதிரி இருக்கு. கார்த்தி டு கபூர், மீண்டும் ஒரு புல் ஷாட். இந்த மாதிரி மோர் கண்ட்ரோலாக இருந்துச்சு. பிளென்டி ஆஃப் பேட் ஆன் இட். 1 more மீனிங் ஓவரில் டிரைவுக்கு போனாங்க, கனெக்ஷன் கிடைக்கல. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதமுள்ள 5 பந்தில் 2 ரன் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, நோ விக்கெட் இது வரைக்கும் விராலிமலை. செகண்ட் நியூ பவுலர் பிரசாந்த் வந்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனல் அடிக்கடி பார்க்குறோம். விக்கெட் டேக்கிங் பவுலர். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஃபுல்லர் பாலாக தான் போட்டாங்க. அதான் லைனை நகர்ந்து போய் அடிச்சு ஆட சொல்றாரு. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேட்டில் நல்ல சவுண்டாக இருந்தாலுமே அது கைக்கு போயிருக்கு. பாடிக்கு ஃப்ரண்ட்ல அந்த கேட்சை பிடிச்சிருக்காங்க ஃபீல்டர், லாங் ஆன் ஃபீல்டர். பிரசாந்த் மணி ஷார்ட்டாக இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணி தான் விட்டாரு. பேட்டை வச்சா போதும், மினிமம் 4 இல்ல 6 கிடைக்கும். இந்த பால் எனக்கு 4 இருக்க வாய்ப்பு. இந்த 4க்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க. தரையோட பேருக்கு அதிகபட்ச சிங்கிள். ஸ்டிக் அவுட் ஆட பார்த்தாரு. ஆப்ஷன்ஸ் தெளிவாக போட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஓவரும் எக்கனாமிக்கலாக போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். 6 ரன் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஸ்கோரு விராலிமலை. ஸோ நெக்ஸ்ட் நியூ பவுலர் சண்முகம். இறங்கிருச்சு, லெக் ஸ்டம்ப்ல இறங்கிருச்சு, வாக்கில். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் குமரேசன். டவுன் த லேக் போடப்பட்ட பந்து, லெக் ஸ்டம்பை பார்த்தா இந்த பந்து போட்டிருக்காரு, பட் குத்தி போட்டிருக்காரு. போன பால் செம்ம ஃபுல்லாக இருந்துச்சு, டிப்பாக இறங்கிச்சு, விக்கெட் கிடச்சிருந்துச்சு. இந்த பால் சிங்கிள். ஃபிளிக் ஷாட், கண்டிப்பா டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த பந்து. மைல்ஸ் இன்டு தி கிரவுட், எடுத்து போட ஆள் இல்லங்க, அந்த அளவுக்கு போயிருக்கு. 6 ரன். மேல பட்டு ஏறி இருக்கு, பேட்ல படல. டாட் பால் ஆஃப் ட்ராக், சரியா பல்ல, கைக்கு கேரி ஆகுமா, முன்னாடி ஓடி வரணும். செகண்ட் டேக்ல முடிச்சிட்டாரு, தூக்கியும் போட்டுட்டாரு. ஆக்சுவலா வெளியே அமிச்சிருவான்னு நினைச்சேன். சம்டைம்ஸ் இப்படிதான் ஆகும், நம்ம எதிர்பார்த்த இடத்துல பந்து விடுவாது, அதை கனெக்ட் பண்ண பேட்ஸ்மேனாலையும் முடியாது. ஸ்ட்ரைக்ல அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன். 1 more மீனிங். இந்த ஓவரில் ஃபாஸ்டாக இருந்துச்சு. ஓவர் சொல்லியிருக்காங்க, ஃபுல்லர் பால் ஆஃப் பாலியாக இருந்தாலுமே விக்கெட் டேக்கிங் ஓவராக மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காரு கண்டிப்பாக இங்கே சண்முகம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோரு விராலிமலை. ஸோ அடுத்த ஓவர் பிரசாந்த், அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் இன்னிங்ஸில் முக்கியமான ஓவர். ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. கிரேட் டெலிவரி, கிரேட். யாருக்கு கைக்கு போதா? என்னம்மா அது, இங்கேருந்து அங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகி போயிருக்கு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் தீபன். முதல் பால் பேட்டில் ஆடி இருக்காரு, தரையோட போயிருக்கு. டைமிங் கொடுத்தா ஓடிடுவாங்க. ஃபாஸ்டான த்ரோ, சூப்பர் த்ரோ, தட்ஸ் அ புல்லட் த்ரோங்க. கரெக்டான த்ரோ வந்துச்சு அங்கேருந்து. ஜெர்சி நம்பர் 6. அரவிந்த் ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேராக போக பார்த்துருக்காங்க, ரொம்ப நேரம் மேலே இருக்கு. அந்த ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் பார்த்துட்டு இருந்தாரு சொல்லும் போது ஒரு கேட்ச் ட்ராப், நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸ்டெம்பில் போட்டு டிவியேட்டாக இருக்கு.
3 more remaining. பேட்டில் பட்டு பாடியில் பட்டுச்சு, அடிச்சிருவாரோ பயமாக இருக்குப்பா. லாஸ்ட் 2 more. முதல் இன்னிங்ஸில் 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான த்ரோ வந்திருக்கு, பட் இருந்தாலும் விலகி இருக்கு. முக்கியமான 1 கேட்ச தெளிவாக பிடிச்சிருக்காங்க. எண்டில் கேட்ச் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸை. கும்பக்குடி சேவாக்சிக்கு டார்கெட் 28 ரன். ஸ்ட்ரைக்ல கார்த்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ். கார்த்தி இல்லாத டைம். வெல் பிளேட். பேக் ஃபுட்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாரு. டெலிகேட் டச். பேக்வர்ட் பாயிண்ட்ல நல்ல வேலை. சிங்கிள். ஓபனிங் பர்சன் சண்முகம் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால். ஒரு பிடிக்கிற முதல் பால் ஃபாஸ்டா இருந்துச்சு, பந்து கீழே போயிடுச்சு. மூணாவது பால் சிப் பண்ணாரு, கைக்கு கேரி ஆகாது கண்டிப்பா. பவர் போடல, பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பார்த்தாங்க. சிப் பண்ணாலும் 3 more remaining. பேக் ஃபுட் ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா ஓடி 2. கார்த்தியான் ஸ்ட்ரைக். பிச்சர் அப் டெலிவரி அந்த இடத்துலயே போட்டாங்க, துரத்தி போட்டாங்க பவுலரும். லெஃப்டி த்ரோ நாட் அவுட். அங்க ஒரே ரன். சதீஷ் டு சண்முகம். டர்ன் ஆச்சு, கேட்ச பிடிக்க ஆள் கிடையாது. மீண்டும் பிளேஸ்மெண்ட்டுக்கான முயற்சி. சிங்கிள் டு எண்ட் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப் பார்க்க முடியுது. விக்கெட் எது லூஸ் பண்ணாம காமன் கம்போசர் 6 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் நியூ பாலர் தீபன். ஃபர்ஸ்ட் பால் சம பேஸ் சொன்னாரு, பேஸ் ஜென்ரேட் பண்ணுவார்னு சொன்னாங்க, அதே மாதிரி பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் சண்முகம் ஸ்ட்ரைக்ல லைனை கவர் பண்ணி ஏறி அடிச்சார். தட்டி தான் விட்டார் ஆக்சுவலா. சிங்கிள். கார்த்தியான் ஸ்ட்ரைக். கேட்ச் முடியாது, ஏற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றி வச்சிருந்தாங்க. வாய்ப்பில் சிங்கிள் தான். ஒரு வேரியேஷன். காத்துல போனாலும் கேப்ல போச்சு. முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து பார்த்தாரு தங்கமணி. தீபன் டு கார்த்தி. பேக் ஃபுட் டிஃபென்ஸ்க்கு போனாங்க. வர அவுட் ஆனார். சிங்கிள். 1 more remaining. லெக் ஸ்டம்ப் யாருக்கு இருக்கான முயற்சி. பேக்வர்ட் ஸ்கொயருக்கு போயிருக்கு. டைமிங் ஒருத்தர் வந்து கேட்டு இன்னொருத்தர் பேக்கப் வந்தாங்க, பட் இருந்தாலும் 2 மாதிரி இருக்கு. எண்ட் ஆஃப் 2 ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. நோ விக்கெட் இது வரைக்கும். சேவாக்சிசி. இந்த ஒரு சதீஷ் படம் வந்திருக்காங்க. நல்ல டர்ன், நல்ல பவுன்ஸ். ஸ்டார்ட் பால். செகண்ட் பால் ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. பெருசா ஃபிங்கரை போட்டு தேய்க்கல, போட்டு தள்ளல. க்ளோஸா ஓடி இருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். ஆஃப் சைட்ல வந்து ஆஃப் சைட்ல அரைஞ்சிட்டாரு. பிடிக்கிற முதல் பால் 4 இருக்கும், யாருமே இல்லாத பக்கம். ஆனா குதி திரும்பி இருக்கு, போகலண்டாங்க. சதீஷ் டு சண்முகம். எப்பா இவ்வளோ சத்தம். த்ரோ வந்தாலும் ஓட்டாங்களா? நாட் அவுட், நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் இதுவும். லாஸ்ட் 2 more. இந்த ஓவரில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு கண்டிப்பாக சண்முகம். பவுலிங் நல்லா போட்டார். இப்போ பேட்டிங்லேயும் நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியமான வந்து 1 more remaining. 7ல் 9 தேவை. பின்னாடி வாஸ்தா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் விலக்கி வச்சிருந்தாங்க ஃபீல்டரை, காலில் போட்டு போயிருக்கு. இந்த டைமிங் 2 மாறிடும் கண்டிப்பா. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. சேவாக்சிசி சோபார் இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. கும்பக்குடி சேவாக்சிசி. ஸோ லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு விஜய் வந்திருக்காங்க, நியூ பவுலர். 6க்கு 7 தேவை. விக்கெட் பேசிஸ் படி பார்த்தா விக்கெட் விடாமல் 6க்கு 6 ஆனால மேட்சை ஜெயிச்சிருவாங்க கும்பக்குடி. ஃபர்ஸ்ட் பால் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அவர் தலையை தாண்டி போயிருக்கு. கைக்கு பக்கத்தில் போச்சு. த்ரோ ஃபாஸ்ட்டாக இந்த எண்டுக்கு வரணும். அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காரு. பால் டு பால் சமன் பண்ணியிருக்காரு இங்கே சண்முகம். 5ல் 5 தேவை. பீட்டன் டாட் பால். 4ல் 5 தேவை. பீட்டன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. வைக்காம ஓடிட்டாங்க. ஐ திங்க் விக்கெட் விட்டாங்க. சண்முகம் இங்கே ஆட்டம் இழந்து வெளியே.
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். 3ல் 5 தேவை. 3க்கு 4 அடித்தா விக்கெட் விடாமல் நின்னா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. 3ல் 5 அல்லாத பக்கம் விக்கெட் கீப்பருக்கு வேலை வச்சிருக்கு. இந்த பந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டும் 2ல் 3 தேவை. பேட்டில் ஆடி இருக்காரு. கன்வென்ஷனல் ஷாட் ஆடி இருக்காரு. குத்தி திரும்பி இருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. விக்கெட் விடாம லாஸ்ட் பால்ல 1 ரன் அடிச்சாலே இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட் பாலுக்கு மேட்ச் போயிருக்கு. ரோஸ்ல நிறைய ஃபீல்டர் வச்சிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச், த ரியல் டெஸ்ட் மேட்ச் இங்கே தான் இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த டோர்னமெண்ட். இங்கே வச்சுட்டு அந்த 1 ரன் ஓடி எடுக்க பாக்குறாங்க. சறுக்கிருச்சு. அந்த மேட்ச் ஒன் பை கும்பக்குடி. சேவாக் சிசி won the tournament. 25 டோர்னமெண்ட் வின்னரா மாறி இருக்காங்க. லாஸ்ட்ல வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். காமன் கம்போசரா நல்ல பவுலிங் போட்டாங்க. பிரசாந்த், கார்த்தி மற்றும் சண்முகமோட இம்பாக்ட் பெருசா இருந்துச்சு. ஸோ மேட்ச் அந்த டோர்னமெண்ட் ஒன் பை சேவாக் சிசி. ஒரு கமிட்டியா வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. நாட் ஆஃப் அண்ட் ரொம்ப ரேர் நம்ம சேனல் இதெல்லாம் பார்க்கறது. கமிட்டி லாஸ்ட் ஆனா அதிகபட்சம் மேட்சை விட்டு தான் பார்த்துருக்கேன். ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை விடாம ஆடினாங்க. ப்ரெஷரா கொண்டு போனாங்க. வெல் பிளேட் விராலிமலை. டோர்னமெண்டோட 4th பிளேஸ் விஎம் பாய்ஸ் ஏர்போர்ட் டீம். கேஷ் பிரைஸ் உங்களுக்கான கப்பு. டோர்னமெண்டோட 3rd பிளேஸ் மிஸ்டர் வெள்ளையன் திருவள்ளச்சிப்பட்டி. $15K கிராஷ் பிரைஸ் கப்பு. இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அப் விராலிமலை வில்லேஜ் பாய்ஸ். $20K கேஷ் பிரைஸ் உங்களுக்கான கப்பு. இந்த 25K டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் கும்பக்குடி சேவாக் சிசி. மாடு மூக்கனாயிரம் பிடிச்சிருக்காரு.